முருகரை கும்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சார்? முருகரை கும்பிடுறதுனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அதுலேயே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான பலன் என்ன அப்படின்னா, எந்த கிரகங்களுடைய பாதிப்பும் நமக்கு ஏற்படாது சார். அது வந்து பாம்பன் சுவாமிகளே அதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பக்திக்கு மிஞ்சின பரிகாரம் கிடையாது அப்படின்ட்டு நம்மளுடைய நாட்டுப்புறத்துல ஒரு வழக்கம் இருக்கின்றது. அப்படி எல்லா கிரகங்களுமே வந்து முருகப்பெருமானை போய் சரணடைகின்றன. முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கு சரணடைகின்றன. அதாவது நாளும் கோளும் நன்மக்களுக்கு நன்மைகளை பல செய்கின்றார் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. எந்த நாள் கோள் எல்லாமே வந்து நல்ல மக்களுக்கு, நல்ல மனிதர்களுக்கு எல்லாமே அது நற்பலன்களை தான் கொடுக்கும். அதனாலதான் மகான்கள் இவங்களுக்கெல்லாம் ஜாதகமே இருக்காது. அவங்க சன்னியாசமானதுக்கு அப்புறம் எல்லாமே இறைவன் போக்குன்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் 4 கோள் எல்லாம், நமக்கு தான் வந்து 4 கோள் எல்லாமே இருக்கும். அப்போ முருகப்பெருமானையே சரணடைந்து இறைவனையே சரணடைந்து இருக்கிறவர்களுக்கு இது எல்லாமே ஒன்றுமே பண்ணாதான். அது எப்படி சொல்லுகின்றார்? மாதமும் தினவாரமும் திதியும்